எங்க போச்சுன்னு தெரியலையே, எங்க போச்சுன்னு தெரியலையே, என் துண்டு. ஐயோ, எங்க வச்சேன்னு தெரியலையே. ஐயோ, எங்க வச்சேன்? துண்டு இல்லாதது ஒரு கை போன மாதிரி இருக்கே. ஏ தாய் கிழவி, என்னடா என்ன? என் துண்டை பார்த்த? நான் என்னடா உன் துண்டை பார்த்தேன்? அந்த நாத்தம் முடிச்ச துண்டு எடுத்து நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ, காணுமே. எங்க போயிருக்கோம்? துண்டு இல்லாம கையும் ஓடல, காலும் ஓடல. ஆமா, அது பெரிய கவச கொண்ட பாரு. அது இல்லாம ஐயாவால வேலை செய்ய முடியாது. கிழவி, ரொம்ப ஓவரா பேசுற. உன் கோரப்பல்ல உடைச்சிருவேன் பாத்துக்க. ஏண்டா பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு துண்டு போட்டா நல்லாவா இருக்கும்? ஒழுங்கா போயிரு, இல்லனா அவ்வளவுதான். போ, வேற ஆளை பாரு. போ, பேச வந்துட்டான். இங்கதான் தோசை சுட்டுக்கிட்டு இருந்தோம். ஐசம்மாக்கு கூட தோசை சுட கத்து கொடுத்தோம். அப்ப கூட ஐசம்மாக்கு வேர்த்துச்சு. துண்டை எடுத்து தொடச்சு கூட விட்டோமே. அதுக்கப்புறமும் இங்க வந்து தோசை சுட்டோம். இதுக்கு இடையில எவனோ ஒருத்தன் என் துண்டை சுட்டான். எந்த வண்டு என் துண்டை சுட்டன்னு தெரியலையே. டேய், எவனா இருந்தாலும் விட மாட்டேன்டா. டேய், யாருடா அது? என் துண்டு எங்க போச்சுன்னு தெரியலையே. ஐயோ, ஆமா, எங்க போச்சு என் துண்டு? ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். எங்க போச்சுன்னு தெரியலையே. சின்ன தம்பி, என்னாச்சு? ஏன் இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி எதையோ தேடிட்டு இருக்க? பாஸ், தோல்ல எப்பயுமே ஒரு துண்டு போட்டிருப்பேன்ல, அந்த துண்டை காணும் பாஸ். அச்சச்சோ, நீங்க தான் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதை வச்சு தொடச்சுக்கிட்டே இருப்பீங்களே. இப்ப என்ன பண்ண போறீங்க? அதாபா எனக்கும் ஒட்டுமே புரியல. தகச்சிபா, அந்த துண்டு இருக்கே, அது ராசியான துண்டு. அது எப்பவும் என் தோல்லையே கிடக்குமே. அது தோல்ல கிடக்கிற துண்டு இல்லாதது எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. அந்த துண்டு இல்லாம நான் என்ன பண்ண போறேன் பாசு? என்ன பண்ண போறேன்? டேய் சின்ன தம்பி, மார்க்கெட் போயிட்டு வரும்போது வேற துண்டு வாங்கிக்கலாம்ப்பா. போ போ, வேலையை பாரு. வாங்கிக்கலாம் பாஸ். ஆனா தோல்ல போட்டிருந்த துண்டு எங்க போகும்? எங்க போகும்? எங்க போகும்? ஏன்பா சின்ன தம்பி, கீழே எங்கேயாவது விழுந்திருக்கும்பா. அட கூறுகட்ட பாஸ், கீழே விழுந்திருந்தா இங்க தானே இருந்திருக்கணும். கீழேயும் காணுமே. எனக்கு என்னமோ சின்ன தம்பி ஒரு விஷயம் தோணுது. என்ன தங்கச்சிபா, என்ன தோணுது? யாரோ ஒரு பொண்ணு உங்க அழகுலயும் திறமையிலயும் மயங்கி உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட பேசி பழகி உங்க ஞாபகமா இருக்கட்டும்னு துண்டு எடுத்துட்டு போயிருப்பாங்களோ? அழகுல மயங்கி அப்படியே விழுந்துட்டாலும் போவியா தங்கச்சி? எதையாவது பேசிக்கிட்டு அழகுல மயங்கி துண்டை எடுத்துட்டு போறாங்க. அந்த துண்டை மோந்து பார்த்தா உசுரோடே இருக்க மாட்டாங்க. நான் அவ்வளவுலாம் ஒருத்தர் இல்லம்மா. வாய்ப்பு இருக்கு சின்ன தம்பி. நீ கூட செமையா சமைக்கிறல்ல, உன்ன மாதிரி சமைக்கிறதுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா அந்த பொண்ணு எப்படி இருக்கும்னு யோசிச்சு உன்னை ஃபாலோ பண்ணி வந்திருக்கலாம். இங்க பாரு, இந்த காலத்து பொண்ணுங்களுக்குலாம் உன்ன மாதிரி சமைக்கிற பசங்களை பார்த்தா ஒரு லவ்வா. பாசே, என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. நான் பண்ணுவேனா? இல்ல பாசு, எப்பவுமே நான் அழுக்காவும் வேர்வையாவும் இருக்கேன். ஒன்று அடுப்படி முன்னாடி நிற்கிறேன், இல்லை காய்கறி முன்னாடி நிற்கிறேன். என்னையெல்லாம் போய் ஒரு பொண்ணு பார்த்து லவ் பண்ணி காமெடி பண்ணாதீங்க பாசு. நான் எதுக்கு சொல்றேன்னா சின்ன தம்பி, தோல்ல கிடக்கிற துண்டு, இந்த கையில வச்சிருக்கிற கர்ச்சீஃப்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதெல்லாம் காணாம போதுன்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பவித்ரா, வேண்டாம், பேசாம இரு. நீங்க சொல்லுங்க தங்கச்சிமா. நான் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்க ஒரு நாள் என் கர்ச்சீஃபை காணோம். அடக்களவாணி பயல்களா? கர்ச்சீஃபை கூட திருடுவாங்க. ஆமா, கர்ச்சீஃப் எப்படிடா காணாம போச்சுன்னு ஒரே குழப்பமாவே இருந்துச்சு. சரி போனா போதுன்னு விட்டுட்டேன். ஆனா மறுநாள் பார்த்தா அந்த கர்ச்சீஃப் என் ஹேண்ட்பேக்ல இருந்துச்சு. காணாம போன கர்ச்சீஃப் ஹேண்ட்பேக் உள்ள எப்படி வந்துச்சுன்னு எடுத்து பார்த்தா அதுல ஒரு ஹார்ட், இதயம் போட்ட எம்ப்ராய்டரி இருந்துச்சு. காணாம போன கர்ச்சீஃப்ல ஹார்ட்டின் எம்ப்ராய்டரி போட்டு இருந்துச்சுன்னா அப்ப எடுத்துட்டு போனவன் டெய்லரா இருப்பானோ? வேற யாரா இருப்பா? அது டெய்லர்லாம் இல்ல, அந்த இதயத்தை போட்ட ரோமியோ இங்கதான் இருக்காரு.
ரோமியோவா? ரோமியோ பாசே, யாரோ ரோமியோங்கிறாங்க, பாத்தீங்களா அவரை? அந்த ரோமியோவே இவர்தான். ஓ ஓ, வெக்கத்தை பாரு பாசே, அது நீங்க தானா? சீப்படா. ஓ, இப்படித்தான் நீங்க தங்கச்சிமா கிட்ட லவ் சொன்னீங்களா? ஓகே ஓகே. இங்க பாரு சின்ன தம்பி, அதனால எந்த நிமிஷத்துல வேணாலும் அந்த பொண்ணு அந்த டவல ஹார்ட் எம்ப்ராய்டரி பண்ணி உனக்கு கொடுக்கலாம். தங்கச்சிமா சும்மா இருமா, என்னத்தையாவது சொல்லாதம்மா. நமக்கு போய் ஆர்டின் எம்ப்ராய்டரிலாம். பாத்தியா பவித்ரா, லவ் ஒண்ணு சின்ன தம்பிக்கு வெக்கத்தை. பாசே சும்மா என்ன கேலி பண்ணாதீங்க பாசே, என்ன வேலை பார்க்க விடுங்க. எனக்கு வேலை தான் முக்கியம். துண்டு போனா போயிட்டு போகுது. இதுக்கப்புறம் அந்த துண்டு பேச்சையே நான் எடுக்க மாட்டேன். இதோட அந்த துண்டை நான் டிவோர்ஸ் பண்றேன். இத பாரு கண்ணு, அப்படி ஒரு பொண்ணு மட்டும் இவன் வாழ்க்கையில வந்துட்டான்னு வெச்சுக்கோ, அத பார்த்து சந்தோஷப்படுற ஆள் நான் தான், தெரியுமா? என் ஆயுஸ்குள்ள அவனை ஒரு நல்லவகிட்ட ஒப்படைச்சிடணும்ப்பா. அதான்ப்பா என் ஆசை, கனவு எல்லாமே. பாட்டிமா, பேபி, உனக்கு என் மேல இவ்வளோ பாசமா? ஐயோ, லவ் யூ பேபி, லவ் யூ. அடைச்ச வாய மூடு கிறுக்கு பயல. கிறுக்கு பயலா? என்ன குமுதா, அவ்வளோதானா? நாங்களாம் இருக்கோம்ல, நாங்க விட்டுருவோமா? சின்ன தம்பிக்கு ஒரு நல்ல அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. சின்ன தம்பி மட்டும் சரின்னு சொல்லட்டும், உடனே மேட்ரிமோனில பதிச்சு வச்சிருவோம். அப்படியா? என்ன சின்ன தம்பி, பதிஞ்சிருவோமா? பாசே சும்மா இருங்க பாசே. ஐஷுமா, ஏன் அந்த துண்டை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அதுல என்ன ஹார்டின் போட போறீங்களா? யாரு தாண்டா நீ? எந்த குழப்பமுமே இல்லாம தெளிவா போயிட்டு இருந்த என் லைஃப்ல திடீர்னு ஒரு சின்ன சலசலப்பை உண்டு பண்ணிட்ட. பெருமைக்காக சொல்லல, உன்னை சந்திக்கிற வரைக்கும் என் மனசுக்கு இந்த மாதிரி எதுவுமே ஏற்பட்டதில்ல. லைஃப்ல எவ்வளோ பேர் வந்திருக்காங்க போயிருக்காங்க, ஆனா நீ மட்டும் ஏண்டா இடம் பிடிச்சு தங்கிட்ட? நல்லா யோசிச்சு பார்த்தேன்டா, உன்னோட இன்னசென்ஸ் பிடிச்சிருக்கு. அந்த இன்னசென்ஸ்லயும் உனக்குள்ள இருக்கிற அறிவு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அகம்பாவமே இல்லாத அன்பு எக்கச்சக்கமா பிடிச்சிருக்கு. ஐஷமா, ஐஷுமா, இந்த ஐசம்மா மட்டும் தாண்டா பிடிக்கல.
என்னய்யா ஏதோ கரியற ஸ்மெல் வருது. ஆமாண்ணே. வாயா போய் பார்க்கலாம். ஐயோ நெருப்பு! என்னது தீபத்தி? வெளியா பண்றது? இவன் தீ பிடிச்சது. சரக்கெல்லாம் எரியுது. ஐயோ ஐயோ இப்ப எல்லா சரக்கும் எரியுது. என்ன பண்றது? என்ன பண்றது தெரியலையே. ஐயோ அண்ணே ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். மேடம் சீமா ஃபோன் பண்ணுங்க. மொத்தமா தீ பத்திட்டு எரியுதே. ஐயோ சொல்லுங்க ராமலிங்கம், என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? அம்மா குடோன் முழுக்க தீ பிடிச்சு எரியுதுமா. என்ன என்ன சொல்றீங்க ராமலிங்கம்? எப்படி தீ பிடிச்சது? தெரியலம்மா, நாங்க ரவுண்ட்ஸ்ல இருந்தோம்மா. தீ பிடிச்சிருச்சுமா, ஃபுல்லா தீ பிடிச்சிருச்சுமா. ஐயோ ராமலிங்கம், அங்கதான் தீ அணைக்கிற மிஷின்லாம் இருக்குல்ல, அதை வச்சு அணைக்க வேண்டியதானே? ஐயோ சின்னதா எரிஞ்சா பரவாயில்லம்மா, இங்க ஃபுல்லா தீ பிடிச்சு எரியுதுமா. இத பாருங்க, அந்த கவர்மெண்ட் ஆர்டர் அது எதுவும் ஆகல இல்ல? கவர்மெண்ட் கொடுத்த ஆர்டர்லாம் தீ பிடிச்சு எரியுதுமா. அம்மா மொத்தமா தீ பிடிச்சு எரியுதுமா. சரி இருங்க, நான் வரேன். சரிங்கம்மா, சீக்கிரம் வாங்கம்மா. ஐயோ வாயா, சீக்கிரம் தண்ணி எடுத்து அணைக்கலாம். சீக்கிரம் வாயா, தண்ணி எடுத்துட்டு வரலாம். பொன்னி என்ன சொன்ன முட்டி போட வச்சிருவியா? என்னோட 2 கோடியோட விட்டிருந்தா கூட பணம் தானே அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு அமைதியா இருந்திருப்பேன். ஆனா என்ன அசிங்கப்படுத்திட்டியே. அதான் பாத்தியா, இப்போ மொத்த ப்ராப்பர்ட்டியும் ஏரிய விட்டுருக்கேன். இது பணம் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லடி. உன்னோட மொத்த எதிர்காலமும் இந்த நெருப்பு வெளிச்சத்துல சும்மா அப்படியே இருண்டு போயிடுச்சுல. ஒரு நிமிஷம் போன் எடு. ஹலோ, சொல்லுங்க மாயா மேடம். சார், சந்திரசேகர் சார். சார், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஆபீஸ்ல தான் மேடம் இருக்கேன். சார், அங்க பொன்னி மில்ஸ் பத்தி எரியறத பத்தி ஏதாவது தகவல் கேள்விப்பட்டீங்களா? இன்னைக்கு அவங்க எங்களுக்கு ஆர்டர் டெலிவர் பண்றதா கமிட் பண்ணிருக்காங்க. என்ன விஷயம் மேடம்? சார், அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் சார். பொன்னி மில்ஸோட கோடவுன் மொத்தமா எரிஞ்சு போயிருச்சுன்னு எனக்கு இப்பதான் தகவல் வந்துச்சு. அதான் அப்படியே உங்களுக்கு தெரியுமோ என்னமோன்னு கால் பண்ணேன். மேடம் என்ன சொல்றீங்க மேடம்? இன்னைக்கு எங்களுக்கு டெலிவரி ஆகணும். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு மேடம். டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி, ஆபீசர்ஸ் எல்லாருமே அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மேடம். என்ன மேடம் சொல்றீங்க நீங்க? சார், எனக்கும் அப்படிதான் சார் தகவல் வந்துச்சு. நீங்க வேற பாவம் அவங்கள ரொம்ப நம்பி கவர்மெண்ட் கொடுத்த ஆர்டரை அவங்க கிட்ட கொடுத்தீங்கல்ல. அதான் உங்க நம்பிக்கை இப்படி ஆயிடுச்சேன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு சார். அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். சார், நீங்க அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து விசாரிங்க சார். வச்சிடுறேன் சார். பா எப்படி இருக்கு? இப்ப இருந்து பாரு, சும்மா போன் மேல போன் பறக்க போகுது. பொன்னி ரோட்ல விழுந்து அழுவா பாரு. சார், என்ன இது? 15 வருஷமா இந்த குடோன்ல மெட்டீரியல்ஸ்லாம் ஸ்டாக் வைக்கிறோம். இது வரைக்கும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கூட ஆனதில்ல. எப்படி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு? என்ன பண்றீங்க எல்லாம்? சார் நாங்க ஒரு செகண்ட் கூட கண்ணு அசரல சார். அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை 4 பேர் ரவுண்ட்ஸ் வந்துட்டே தான் சார் இருக்கோம்.
இங்க சந்தேகப்படுற மாதிரியும் யாரும் வரல சார். என்ன பரந்தாமன் சார். நீங்க தானே கூட ஒரு தினம் செக் பண்றீங்க, உங்களுக்கு எதுவும் ஆமா தப்பா சார். தெரியலையா? சார் நான் வந்தேன் சார். நேத்து கூட ஸ்டாக்லாம் செக் பண்ணிட்டு தான் சார் போனேன். சந்தேகப்படுற மாதிரி என் கண்ணில் எதுவும் படல சார். சார் எனக்கு என்னமோ கரண்ட் சர்க்கியூட் தான் எதுலயோ டச் ஆகி ஃபயர் ஆயிருக்குமோன்னு தோணுது சார். சாரி சார். எனக்கு என்னமோ வேற எதுவும் ஆயிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தோணுது என்ன சார். பரந்தாமன் சார் இவ்வளவு பொறுப்பு இல்லாம பதில் கொடுத்துட்டு இருக்கீங்க? ₹1 2 விஷயமா 10 கோடி ரூபாய் மெட்டீரியல் அப்படியே வீணா போயிருக்கு. சாதாரணமா ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நம்ம கிட்ட சேஃப்டி இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு தானே வேலை வாங்கிட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி இப்படி எல்லாம் நடக்கும்? அப்படிதான் பண்றோம்மா. எப்படி இந்த ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரியலம்மா. என்ன சார் இப்படி? என்ன மிஸ்டர் ராஜாராவ், டெலிவரி பண்ண வேண்டிய ஸ்டாக் எல்லாம் மொத்தமா ஃபயர் ஆயிடுச்சுங்கிறீங்க, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கீங்க. சார் 20 வருஷமா இந்த கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு தடவை கூட சொன்ன தேதி தாண்டி நான் கொடுத்ததில்ல. எங்க இண்டஸ்ட்ரியிலேயே என்ன ரைட் டைம் ராஜாராம் தான் சொல்லுவாங்க. சார் இதுதான் முத தடவையா நாங்க தப்பு பண்ணிட்டு கை கட்டி நிக்க வேண்டியிருக்கு. ஆமா சார், உங்க ப்ரொடக்ஷன்லாம் நேத்தே நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்க 2 கோடி ரூபாய் மெட்டீரியலும் மொத்த மெட்டீரியல்ஸும் சேர்ந்து தான் இருந்தது. வெரி அன்பார்ச்சுனேட்லி திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே எல்லாம் கம்ப்ளீட் 10 கோடி ரூபாய் மெட்டீரியலும் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. மேடம் நீங்க இவ்வளவு ஈஸியாலாம் பதில் சொல்ல முடியாது. எங்களுக்கு மேலதிகாரிகள் இருக்காங்க, செக்ரட்டரி இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நாங்க தானே பதில் சொல்லணும். இந்த கதையெல்லாம் அவங்க நம்ப மாட்டாங்க. ப்ரொடக்ஷனை கம்ப்ளீட் பண்ணாம பொய் சொல்லி ஏமாத்துறீங்கன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அப்படி இல்ல சார். உங்க மேல 10-20 கோடிக்கு மேல நஷ்ட ஈடு வழக்கு போடுவாங்க. இன் ஃபியூச்சர் நீங்க கவர்மெண்ட் ஆர்டரே எடுக்க முடியாது. என்ன பொன்னி மேடம், மொத்த கோடவுனும் எரிஞ்சிருச்சு போல. நான் கூட ஏதோ ஃபயர்னு உடனே கொஞ்சம் லேசா தான் ஃபயர் ஆயிருக்கும், ஏதோ 1-2 பண்டல் தான் எரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். ஆனா மொத்தமா போயிடுச்சு போலயே. இப்போ என்ன பண்ண போறீங்க? மேடம், பொன்னி மேடம் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எவ்ளோ எரிச்சாலும் அதுல இருந்து பறந்து வருவாங்க. என்ன பொன்னி மேடம்? நஷ்டத்துல இருந்து கூட வெளியில வந்துருவாங்க பூஜா. அதெல்லாம் கூட ராஜாராம் மீட்டு கொண்டு வந்துருவாரு. ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணுமே, எரிஞ்சு போச்சுன்னு சொன்னா நம்ப வேற மாட்டாங்களே. அதான் என்ன பண்ண போறாங்களோன்னு நினைச்சு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்ன சேகர் சார், எங்க அப்பா காலத்துல இருந்து நாங்க தான் மெட்டீரியல் டெலிவரி பண்றோம். என்னைக்காவது எப்பவாவது டெலிவரி டேட்ல இப்படி கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிருக்கோமா சொல்லுங்க? இல்ல மேடம், நீங்க எப்பவுமே ப்ராப்பரா டெலிவரி பண்ணுவீங்க. அதான் கோத்திர அரிஞ்சு பொண்ணு கூட பாத்திரம் அரிஞ்சு பிச்சை இடுன்னு அந்த காலத்துல சொல்லிருக்காங்க. இது எதையுமே மனசுல வச்சுக்காம நேத்து வந்தவளுக்கு ப்ராஜெக்ட் தூக்கி கொடுத்தா நீங்க இப்படிதான் சார் அவமானப்பட்டு நிக்கணும். மாயா, நீங்களும் ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. நாங்க எவ்வளவு துரதிருஷ்டமான சூழ்நிலையில் இருக்கோம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எவ்வளவு வேதனைப்படுவோம், எவ்வளவு கஷ்டப்படுவோம்னு உங்களால நல்லா புரிஞ்சுக்க முடியும். அப்படி இருந்தோம் இப்படி கேலியும் கிண்டலும் பண்றீங்களே, இதெல்லாம் நியாயமா? ஐயோ, நாங்க எங்க கிண்டல் கேலி எல்லாம் பேசுறோம். நாங்க எவ்வளவு வேதனைப்படுறோம் தெரியுமா? நாங்க வெளியில சிரிக்கிற மாதிரி தான் சார் உங்களுக்கு தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள நாங்க அப்படியே அழுதுட்டு இருக்கோம் ராஜாராம். இல்ல பூஜா? ஆமா ஆமா மேடம், எனக்குலாம் மனசுக்குள்ள கண்ணீர் ஆறா போயிட்டு இருக்கு. ஒரு ஏலத்திலையும் ஒரு பரிவட்டத்திலையும் ஒரு எலெக்ஷன்லயும் ஜெயிச்ச உடனே உனக்கு எவ்வளவு பெரிய அகம்பாவம் வந்துச்சு.
என்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தின. என்ன ஆபீஸ்க்கு வர வச்சு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துகிட்டு என்கொயரி எல்லாம் பண்ணியே பெருசா. அது தாண்டி அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கல. அதான் பாவம் எல்லாத்தையும் ஒரே ஏடியா கொளுத்தி போட்டான். இப்போ உன் சரக்கு எரிஞ்ச இடத்துல கறி இருக்கும், அதை எடுத்து அப்படியே மூஞ்சில பூசிக்கோ. என்ன சேகர் சார், நல்லா இருக்கீங்களா? என்ன யாருன்னு தெரியுதா? மேடம் உங்களை தெரியாம இருக்குமா?